கோவமான காய் அது கோவக்காய். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், கோவக்காய் பொரியல். நேற்று இந்தியா ஷாப்பில் போய் இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணியாச்சு, முட்டை கார்ன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கோவக்காய் பண்ண போகிறோம். ஸோ கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். வெறும் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பேனில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு இந்த கோவக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேனில், நல்லா ப்ராடான பேனில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் கலரு. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து சட்டியிலையோ இல்லை குக்கர்லேயோ பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அது கொலன்னு ஆகி அந்த டேஸ்ட்டு நல்லா வராது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா, இந்த கலர் நல்லா இந்த மாதிரி வரணும்னா நல்லா ஒரு ப்ராடான பேனில் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அது வரைக்கும் வேர்க்கடலை, பூண்டு, மிளகா இது மூணையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இது நல்லா வெந்த உடனே, நல்லா வதங்கின உடனே இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். அவ்வளோ சூப்பரான கோவக்காய் பொரியல் ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும். நான் உங்களை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கொரப்பாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி கொரப்பாக ஒன்றும் அரைஞ்சோ அரையாமல் இருக்கும். அது போட்டால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வாயில் கடலை பீஸு, கொஞ்சம் இந்த பூண்டு அதெல்லாம் வரும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை மசாலாவை அரைச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மசாலாவை இதில் கொட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, லாஸ்ட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி கொலன்னு ஆகாமல் இருக்கும். இது லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, உப்பு, சால்ட், அவ்வளோதான். இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அப்படியே இறக்கிட்டிங்கன்னா நம்ம டேஸ்டியான கோவக்காய் வறுவல் ரெடி. எனக்கு இது வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.